நட்சத்திர வார பலன்கள் 2025 ஜூன் 6லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். முதலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். லாபஸ்தானத்தில் கேதுவுடன் செவ்வாய் இணைவதால் நெருக்கடி விலகும், வியாபார முன்னேற்றம் அடையும், வரவேண்டிய பணங்கள் வரும், புதிய முயற்சி வெற்றியாகும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை. உங்களுடைய நிலை ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் உயரும். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்கள் முன்னேற்றத்துக்கு அதிகரிக்கும். பணவரவு கூடுங்கள், பொன் பொருள் சேரும், திருமண வயதினருக்கு வரன் வரும், கனவு நனவாகும், வழக்குகள் சாதகமாகும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் அழகரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த நட்சத்திரம் விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். குரு பார்வையால் வீண் செலவு குறையும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், எதிர்பார்த்த பணம் வரும், ஆரோக்கியம் சீராகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நீண்ட நாள் தடைபட்ட வேலை நடக்கும். அனுஷம் 4ஆம் இடத்தில் சனி ராகு சஞ்சரித்து உங்கள் உடல்நிலையில் சங்கடத்தை அலைச்சலை ஏற்படுத்துவார்கள். குரு பார்வையால் நிம்மதி உண்டாகும், குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும், வருமானம் உயரும், நிம்மதியாக தூங்கும் நிலை உண்டாகும். கேட்டை நட்சத்திரம். 8ஆம் இட புதன் உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபெற வைப்பார், நினைத்ததை சாதிக்க வைப்பார், எடுக்கும் வேலைகளை லாபமாக்குவார், வரவை அதிகரிப்பார், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார், செல்வாக்கு உயரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அடுத்த ராசி தனுசு ராசி. அதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள். மூலம் பெரிய மனிதர் தொடர்பால் உங்களின் வேலைகள் நடக்கும், கேதுவால் வேண்டுதல்கள் நிறைவேறும், பாக்கிய அதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும், நினைத்ததை சாதிப்பீர்கள். பூராடம் 5ஆம் இட சுக்கிரனும் 3ஆம் இட சனி ராகுவும் 7ஆம் இட குருவும் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக்குவார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்பு வாசல் கதவை தட்டும், நினைத்த வேலை நடக்கும், எதிர்பார்த்த பணங்கள் வரும், திருமண வயதினருக்கு வரன் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம். சூரியனால் எதிர்ப்பு விலகும், வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை சீராகும், முயற்சி வெற்றியாகும், தடைப்பட்ட வேலை நடக்கும், வருமானம் செல்வாக்குகள் உயரும், குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் கனவு நனவாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கைலாசநாதர். கைலாசநாதருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் ஏற்படும்.